தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். மேசராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இதுநாள் வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்தார். இப்பொழுது 4ஆம் இடத்திலே பிரவேசம் செய்திருக்கிறார். அங்கிருந்து அவர் பார்க்கும் இடங்கள் 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த வகையில பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துல வந்திருக்கிற குரு பகவான் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள், ரொம்ப பழைய வாகனம்லாம் வச்சிருப்பீங்க, எப்படா மாத்த போறோம் புதுசா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த வாகனங்கள் மாற்றம் ஏற்படும். வீடு கட்டி முடிக்காம இருந்திருப்பீங்க, அந்த வீடு கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்வீர்கள். தாயின் உடல்நிலை கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கும், ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க, அதெல்லாம் இப்ப நல்லா ஆயிடும். நண்பர்கள், உறவினர்கள் விலகி போயிருப்பாங்க, அவங்களாம் இப்ப விரும்பி வந்துருவாங்க. இதெல்லாமே அந்த 4ஆம் இடத்து குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும். இது மட்டுமல்ல, அவர் பார்வை பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா. அப்பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். மேஷராசிக்காரங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு ஆபத்து விபத்து நடந்தாலும் அதெல்லாம் தப்பிச்சுக்குவீங்க. எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும், அதன் மூலியம் நல்ல பலன்கள் ஏற்படும். மறைந்த பொருட்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இதுதான் சந்தேகம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பொருள் காணாம போச்சுன்னுவாங்க, நகை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, அது கிடைக்குமா கிடைக்காது, இது மாதிரி எல்லாமே அங்கங்க போய் குறி கேட்பாங்க, ஜோதிட போய் பார்ப்பாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். இது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். அப்பேற்பட்ட அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மேசராசிகள் ஏற்பட்டிருந்தால், இந்த குருவுடைய பார்வை பலனால் 8ஆம் இடம் மறையும் பொருளை கண்டுபிடிக்கும் இடமாக விளங்குகிறது. அப்பொழுது தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். யாராவது போனா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குண்டான நேரம் தான், அதுதான் அப்படி சொல்லி. அடுத்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு தொழில் வியாபாரம், தொழிலும் வியாபாரமும் நல்ல ஒரு மேன்மையான பலனா கிடைக்க போகுது. அந்த தொழிலுக்கு லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு பங்குதாரர் வந்து சேர்வார்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிரான்ச் ஓபன் பண்ணுவீங்க, ஒரு கடை இருந்தால் பத்தாது இல்லையா, இன்னொரு கடை போடுவீங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாமே நடக்கும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெற்றுவீங்க. போட்டி பந்தயங்களை வெற்றி பெறும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குண்டான நேரங்காலம் இப்போ அமைஞ்சிருக்கு. நேரம் காலம் நன்றா இருந்தாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுவும் ஒன்று வந்துட போகுது. இல்லாமல் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும். வெளியூர் பயணம் அடிக்கடி அமையும், ஆனால் வெளிநாட்டு பயணம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதுக்குண்டான விசாலாம் வாங்கி வச்சிருப்பீங்க, போக முடியாம இருந்திருக்கும், ஏதாவது ஒரு தடை இருந்திருக்கும், சின்ன சின்ன பிரேக்கப் வந்திருக்கும். அதெல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வெளிநாடு சென்று உத்தியோகமா போவாங்க, வியாபாரமா போகலாம், தொழில் முறையில போகலாம், சுற்றி பார்க்க போகலாம். எந்த ஒரு வகையில போயிட்டு அதுக்குண்டான பலன் அனுபவிக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு திடீரென்று எதிர்பாராத விஷயங்களே நன்மையான விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து நடப்பதை விட எதிர்பாராத விஷயங்கள் நன்மை நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களால் சிலருக்கு பலருக்கும் சொல்ல முடியாது, சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். அது அவமானம் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், வாக்கு கொடுத்து அதை மீறுவதாக உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமாக சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில பெண் வகையில பிரச்சனை ஏற்படும் இருக்கு. அது இல்லாமல் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணிட்டு வரணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், தியான முறையில ஈடுபடலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராசாதிபதி செவ்வாய் இல்லையா, செவ்வாய்க்கு முருகப்பெருமான் தான் அதிதேவதா சொல்லப்படுகிறார். அப்போ நீங்கள் முருகப்பெருமானை, மலை மீது உள்ள முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சமேதருடைய தரிசனம் செய்து வரலாம். 6 விளக்கு ஏற்றி 11 முறை கோவிலை சுற்றி வர வேண்டும். இது பரிகாரத்துக்கு உண்டான பலனாக சொல்லப்படுகிறது. முடிந்தால் அபிஷேக ஆராதனை செய்யலாம். முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். அவங்களோட வசதிக்கு ஏற்ப இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் தான தர்மங்களும் கண்டிப்பா செஞ்சு வரணும். நீங்க அது எந்த வகையிலன்னு பார்க்கும் பொழுது, அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படும். இப்பெல்லாம் நிறைய சர்வசாதாரணமா ஆயிடுது.
சாலை விபத்து ஏற்படுகிறது, ரயில் விபத்து ஏற்படுகிறது, ஆகாய போக்குவரத்துல விபத்து ஏற்படுது, நீர்வழி போக்குவரத்துல விபத்து ஏற்படுகிறது. ஆனால் நம்ம அடிக்கடி பார்ப்பது என்ன? சாலை விபத்து தான் அடிக்கடி பார்ப்போம். அப்படி ஏற்படக்கூடிய விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அது பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், இரத்த தானமாக கூட இருக்கலாம். பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் இரத்த தானம் செய்வது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தான தர்மம் ரொம்ப உயர்ந்த தான தர்மம் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு நீங்கள் ஒரு ரத்த தானம் கொடுத்து வந்தீர்களானால் உங்களுக்கு வர இருந்த ஆபத்தும் விலகிவிடும், உங்களுடைய தடைகள் விலகும், உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இது அனுபவபூர்வமான உண்மையாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்களும் தான தர்மங்களும் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்களானால் இந்த குரு பயிற்சி பலன் முழுவதுமாக உங்களுக்கு நன்மைதான் செய்யும் என்று சொல்லி, இதனால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க இருக்கிறது. எதிர்பாராத விதமாக ஒரு ஆச்சரியமான விஷயங்களை இந்த குரு பயிற்சியில நீங்கள் பெற்று பயனடையப் போகிறீர்கள். எல்லாவற்றிலும் மேலாக முருகப்பெருமான் அருள் கிடைத்து, குருவின் பூர்ணமான அருளும் கிடைத்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல நடக்கப் போகிறது. நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் அவருக்கு அர்ச்சனை செய்து வரலாம். மஞ்சள் ஆடை சாற்றி மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, அதை மாலையாக வேக வைத்து மாலையாக 21, 30 இப்படி 3 எண்ணிக்கையிலே வரக்கூடிய வகையிலே அதை சார்த்தி வழிபட்டு வரலாம். குரு தட்சிணாமூர்த்திக்கும் அவ்வாறே செய்யலாம். வியாழக்கிழமையிலே குரு வேற, குரு தட்சிணாமூர்த்தி வேற. அப்போ குரு என்றது நவகிரகத்தில் தான் குரு. அந்த குருக்கு அதி தேவதை தான் குரு தட்சிணாமூர்த்தி, இப்படியாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறாக செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கூறி நீங்க எப்பயுமே நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.